அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குருமணி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்று நம்ம காணக்கூடிய பாடம் 6ஆம் வகுப்பு குடிமியலில் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இந்த பாட தொடக்கத்தில் ஒவ்வொரு சின்னமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட தேசிய மலர் தாமரை 1950 அது தேசிய மலராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுபோல் இந்தியாவோட தேசிய மரம் ஆலமரம் 1950. இந்தியாவோட தேசிய பறவை மயில் 1963 அது தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவோட தேசிய விலங்கு புலி 1973 அது தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய ஆறா கங்கை 2008 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மாதிரி யானை, இந்த பாரம்பரிய விலங்காக யானை 2010 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நன்னீர்வாழ் விலங்கு, இந்த நீர்வாழ் விலங்கு அப்படிங்கிறது ஆற்று ஓங்கில்கள்னால் டால்ஃபின்னு 2010 அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. தேசிய நுண்ணுயிரியா லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிறது 2012 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது பாலை தயிராக மாற்றுறதுனால இந்த நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தேசிய ஊர்வனவாக ராஜநாகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. தேசிய பழமாக மாம்பழம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதே மாதிரி தமிழகத்தில் இயற்கை சின்னங்கள் இருக்குது. மாநில ஆடுங்கிறது வரையாடு, மாநில பறவைங்கிறது மரகதப்புறா, மாநில மலருங்கிறது செங்காந்தல் மலர், மாநில மரம்ங்கிறது பனைமரம். தமிழ்நாட்டில் மயில்களுக்குன்னு தனி சரணாலயம் விராலிமலையில் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் இருக்குது. இந்தியாவில் ஓடுற ஆறுகளிலே நீளமான ஆறு கங்கை தான். கங்கையை விட பெரிய ஆறாக பிரம்மபுத்திரா இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே பாயிற தொலைவு கங்கையை விட குறைவாக இருக்குது. ஸோ இந்தியாவில் நீளமான ஆறு கங்கை தான். இந்திய தேசிய கொடி நமக்கு தெரியும். அதில் 3 வண்ணங்கள் சம அளவில் பயிரப்பட்டிருக்கு. அதில் காவி நிறங்கிறது வீரத்தையும் தியாகத்தையும், பச்சை நிறங்கிறது செழுமையையும் வளத்தையும், வெண்மை நிறங்கிறது நேர்மை அமைதி தூய்மையை குறிக்குது. நடுவில் கருநீல நிறத்தில் அசோகருடைய அறவழியை அமைதியை குறிக்கக்கூடிய தர்ம சக்கரம் இடம்பெற்றிருக்கு. தேசிய கொடியோட நீள அகலம் விகிதம் தொடர்ந்து இந்த கேள்வி வந்துக்கிட்டு இருக்குது. நீளம் 3 மடங்கு, அகலம் 2 மடங்கு, 3:2. அகல நீளம்னு சொன்னால் 2:3. கேள்வியை பார்த்து தகுந்த மாதிரி பதில் சொல்லணும். நடுவில் அசோக சக்கரத்தில் 24 ஆரங்கள் இருக்குது. இந்தியாவோட தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திராவை சார்ந்த பெங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர். சுதந்திர இந்தியாவில் முதல் ஏற்கப்பட்ட தேசிய கொடி வேலூர் மாவட்டம் குடியாத்தில் நெய்யப்பட்டது. அந்த கொடியை பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் விடுதலை நாளன்று செங்கோட்டையில் ஏற்றினார். இப்போவும் அந்த கொடி சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. கொடியை பற்றி நம்ம பேசும்போது இந்த கொடியை காப்பாற்ற நடந்த மிக முக்கியமான போராட்டங்களில் ஒருத்தர் கொடிகாத்த குமரன். திருப்பூர் ஏரியா, ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார். 1932 காந்தி கைது செய்யப்படுறாரு. அந்த போராட்டத்தில் காந்தி விடுதலைக்காக நிறைய போராட்டம் நடக்குது. அதில் இவரும் கலந்துக்கிறாரு. தடியடி வாங்குறாரு. உயிர் போகிற சமயத்துலேயும் அந்த கொடியை அவர் கீழே விடலை. அதனால் அவருக்கு பேர் கொடிகாத்த குமரன். இவரோட நூற்றாண்டு சிறப்பிக்கும் விதமாக அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கு. தேசிய லட்சணை நம்மளோட எம்பளம் அசோகருடைய சாரநாத் தூண்லேருந்து எடுத்திருக்காங்க. 4 முகங்களை கொண்டது. ஆனால் நம்ம பார்வைக்கு 3 தான் தெரியும். இதை 1950 ஜனவரி 26 இதுதான் தேசிய சின்னம்னு நம்மளுடைய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது கீழே சத்தியமேவ ஜெயதேன்னு எழுதியிருப்பாங்க. இதோட அர்த்தம் வாய்மையே வெல்லும். இதை பொதுவாக 2 பிரிவாக பிரிக்கிறோம். மேலே உள்ள சிங்கம் தான் நமக்கு தெரியும். 4 சிங்கத்தில் 3 சிங்கம் தெரியும். கீழே உள்ள பீடத்தில் பார்த்திங்கன்னா சில உருவங்கள் இருக்குது. யானை இருக்குது, குதிரை இருக்குது, காளை இருக்குது, சிங்கம் இருக்குது. இந்த யானைங்கிறது ஆற்றலையும், குதிரைங்கிறது வேகத்தையும், காளைங்கிறது கடின உழைப்பையும், சிங்கங்கிறது கம்பீரத்தையும் தரதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் தர்ம சக்கரம் இருக்குது. அதுதான் அசோகருடைய தர்ம சக்கரம். இந்த தூண் இப்போ சாரநாத் அருங்காட்சியகத்தில் பத்திரமா வச்சுருக்காங்க. இந்தியாவோட தேசிய கீதம் அப்படிங்கிறது ஜனகணமன. இது ரவீந்திரநாத் தாகூரால் வங்கமொழியில் எழுதப்பட்டது. இதுதான் தேசிய கீதம் அப்படிங்கிறது ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. இதை பாடும்போது நம்ம என்னென்ன ரூல்ஸை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா 52 வினாடிகளில் இதை பாடி முடிக்கணும். பாடும்போது அசையாமல் நேராக நிற்கணும். பொருள் புரிந்து கொண்டு சரியான உச்சரிப்போடு இதை பாடணும். தேசிய பாடலுங்கிறது வந்தே மாதரம். வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதின இந்த ஆனந்த மடம் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. சுதந்திர போராட்டத்தில் இந்த பாட்டுடைய பங்களிப்பு உன்னதமாக இருந்ததுனால இதையும் தேசிய பாடலாக நம்ம ஏற்றுக்கிட்டோம். இதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்
ஜனவரி 24, 1950. இந்த 2 பாடல்களுமே தேசிய கீதமும் சரி தேசிய பாடலும் சரி ஜனவரி 24, 1950. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, முதல் குடியரசு தினம் 1950 ஜனவரி 26க்கு பாடுறதுக்காக 2 பாட்டை தேர்ந்தெடுத்தாங்க. ஒன்று தேசிய பாடல், இன்னொன்று தேசிய கீதம். இந்த பாட்டு முதல்ல எங்கே பாடியிருக்காங்க? 1911 செப்டம்பர் 27 கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த பாட்டு பாடப்பட்டிருக்கு. ரைட். அடுத்து தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு தொடங்குகிற இந்த தேசிய உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்புராவ் அப்படிங்கிறவர் தெலுங்கில் எழுதியிருக்காரு. இதை தான் நம்ம இன்னும் தேசிய உறுதிமொழியாக கடைப்பிடிச்சிட்ருக்கோம். தேசிய நுண்ணுயிரினுடைய சொல்லிட்டேன். லாக்டோபாசிலஸ் டெல்ப்ரூக்கி அப்படிங்கிறது பாலை தயிராக மாற்றுறது. அது மாதிரி இந்திய நாணயத்தை இங்கிலீஷில் ஐஎன்ஆர்னு சொல்லுவாங்க. ரூபாய்ங்கிற பேர் வந்து அதுக்கு இருக்குது. ரூபாய்ங்கிற பேரில் முதல்ல நாணயத்தை வெளியிட்டவர் ஷெர்ஷா சூரி, 16ஆம் நூற்றாண்டு. அந்த பேர் தான் மருவி ரூபாய்னு மாறி இருக்குது. அது வந்து ருபியான்னு இருந்துச்சு, இப்போ ரூபாய்னு இருக்குது. இதுக்கான சின்னம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த சின்னத்தை வடிவமைச்சர் தமிழ்நாட்டை சார்ந்த டி. உதயகுமார் அப்படிங்கிறவர். இந்த சம்பவம் 2010 நடந்துச்சு. தேசிய நாட்காட்டி அசோகர் அரியணை ஏறின ஆண்டு, அதாவது பொது ஆண்டுலேருந்து 78 ஆண்டுகள் கழித்து அசோகர் அரியணை ஏறின அந்த ஆண்டை தான் நம்ம வந்து இந்தியாவோட தேசிய ஆண்டு சக ஆண்டாக எடுத்துக்கிட்டோம். இந்த சக ஆண்டோட தொடக்க நாளுங்கிறது இரவு பகல் சம நேரம் எப்போ வருதோ அதுதான் சக ஆண்டோட தொடக்க நாள். இரவு பகல் சம நேரங்கிறது கோடை காலத்தில் மார்ச் 21 வரும். அந்த தான் மார்ச் 22 வரும். அதுதான் சம இரவு பகல் நாள். அது வந்து சக வருஷத்தோட தொடக்க நாள். அதே லீஃபாக இருந்தோன்னா இது மார்ச் 21 வரும். இதுதான் சக வருஷம். இதில் என்ன நமக்கு வருதுன்னு சொன்னது புகழ்பெற்ற வான இயற்பியலாளர் மேக்நாத் சாகா அப்படிங்கிறவர். இதை நம்ம வந்து தேசிய காலண்டராக ஏற்றுக்கிட்டது மார்ச் 22, 1957 முதல். இதே தமிழக அரசு சொன்னோம்னா திருவள்ளுவர் ஆண்டு எடுத்துக்கிறோம். தை 1ஆம் தேதி. அப்படியே மாற்றி சொல்லணும், 31 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது சக ஆண்டுனா இப்போ நடக்கக்கூடிய கிரிகோரியன் காலண்டர்லேருந்து 78 வருஷத்தை கழிச்சிக்கணும். அதே திருவள்ளுவர் ஆண்டுனா இப்போ இருக்கிற கிரிகோரியன் காலண்டர்லேருந்து 31 வருஷத்தை கூட்டிக்கணும். அவ்வளோதான். தேசிய விடுமுறை நாட்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று சுதந்திர தினம் நமக்கு தெரியும், ஆகஸ்ட் 15. இதில் முக்கியமான கேள்வி, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம சுதந்திரம் அடைஞ்சோன்னே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படிங்கிற மகாகவியோட பாரதியார் பாட்டில் இந்திய வானொலியில் பாடினவங்க டி.கே. பட்டம்மாளுங்கிறவங்க. அடுத்து குடியரசு நாள் நமக்கு தெரியும், ஜனவரி 26. குடியரசு என்றைக்கு வந்து நம்ம அரசியல் சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வந்ததோ அதுலேருந்து குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம். இதுக்கு முன்னாடியே தெரியும், நவம்பர் 26, 1949 சில சட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ முழுமையாக நடைமுறைக்கு வந்த ஜனவரி 26, 1950 குடியரசு நாளாக கொண்டாடுறோம். அதுலேருந்து தான் இந்தியாவோட முதல் குடிமகனாக குடியரசுத் தலைவர் ஆகிறாரு. அன்னைய நாளில் கொடியேற்றுறவர் குடியரசுத் தலைவராக இருப்பார். விடுதலை நாளில் கொடியேற்றுறவர் பிரதமராக இருப்பார். குடியரசு நாளில் கொடியேற்றுபவர் நம்ம குடியரசுத் தலைவராக இருப்பார். ஸோ இந்த கொண்டாட்டம் முடிஞ்சு 3 நாள் கழிச்சு ஜனவரி 29 அன்று அனைத்து படைகளும் தங்களுடைய பாசறைக்கு திரும்புகிற நிகழ்ச்சியை இன்னை வரைக்கும் பாரம்பரியாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அது பாசறை திரும்புதல் நிகழ்ச்சின்னு பேர். இன்னொரு தேசிய விடுமுறை நாளுங்கிறது காந்தி ஜெயந்தி. தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி கொண்டாடுறோம். ஸோ அதை வந்து சர்வதேச அளவில் அகிம்சை நாளாக 2007 ஐநா சபையிலேருந்து இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த 3ஆம் பாடத்து தொடர்பான கேள்விகளை இறுதியில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கேள்வி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம் பாருங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக போயிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா, கடைசியாக ஃபினிஷ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபினிஷை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் ரைட்டு எத்தனை தப்புங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும். ஸோ இதை பயன்படுத்திங்க. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் மெட்டீரியலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது தேவைப்படுறவங்க மெட்டீரியலையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. அதாவது கிளாஸ் முடிஞ்சு மெட்டீரியல் படிக்கணும். மெட்டீரியல் படிச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை டெஸ்ட் எழுதணும். இந்த பாணியில் நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா மிக எளிமையாக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நம்மளால் அணுக முடியும். நன்றி.